நம்மளில் நிறையா பேர் செய்ய மறந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம ஒரு விஷயத்தை பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப நாட்கள் காலம் தள்ளி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம லைஃப்பில் மற்றவங்க மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு வேண்டியவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அவங்க லைஃப் இன்னும் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்களுக்காக, ஈவன் சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் கூட. அதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களையே உங்களுக்கு பிடிக்குமா? டவுட்ஃபுல் தானே. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கணுமோ, அதை தவிர்த்துட்டாங்களோ அப்படின்றது தோணுது. ஏன்னா உங்களை நீங்கள் மதிக்கணும், உங்களை நீங்களே மரியாதையாக நடத்தணும். உங்களையே உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டோம்ல, அது அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன வாழ்ந்துட்டேன், எவ்வளவோ குறைகள் இருக்குது, சரி செய்ய வேண்டிய விஷயங்கள், தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், பிரச்சனைகள், இவ்வளோ வச்சுக்கிட்டு கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த உலகத்தில் யாராவது முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா என்ன? குறையே இல்லாத வாழ்க்கை முழுமையானதா? இல்லை எப்படி இருந்தாலும் அதில் சந்தோஷத்தை தேடிக்கிறவங்க லைஃபு முழுமையாக வாழ்கிறாங்களா? இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. முடியலை, முடியாது அப்படிங்கிற பிரச்சனையை கூட எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற விதம், யாருக்குமே தெரியாத, உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச போராட்டங்கள், யாரும் பார்க்க முடியாத, உங்கள் கண்களுக்கே தெரியாத உங்கள் கண்ணீர், நடுவில் சில வெற்றிகள், பல தோல்விகள், ரொம்ப எதிர்பார்த்து நடக்காத அந்த ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றத்தை ஹேண்டில் பண்ண விதம், இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இருந்த காலத்தையும் சரி செஞ்சு எவ்வளோ பிரச்சனைகளும் சமாளித்து வந்த நீங்கள் என்றைக்காவது உங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? ஏன் சந்தோஷப்படலை? கொண்டாடுறதுக்கு வேறு ஏதாவது பெட்டர் ரீசனோ இல்லை ஒரு காரணமோ தேடிட்டு இருக்கீங்களா என்ன? இல்லை எப்படி கொண்டாடணும்னு தெரியலையா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிருக்கோம்ல, இதுவே பெரிய விஷயம் தானே. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கோமா? நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கோமா? எவ்வளோ விஷயங்கள் நானும் அதெல்லாம் செஞ்சேன், எவ்வளோ பிரச்சனைகள் சமாளிச்சிருக்கேனா, எவ்வளோ தைரியமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படவே இல்லையே. ஸோ இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுதா? ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வயசாகி நல்லபடியாக செத்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இன்னும் 5 வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்கள் அம்மாவோ அப்பாவோ இறந்ததுக்கு பின்னாடி அவங்க இறுதி ஊர்வலத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிலாம் யோசிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட உங்கள் மனசோ உடம்போ இடம் கொடுக்காம கூட போயிடலாம். ஸோ ஃபைனலாக ஒரு விஷயந்தாங்க, நம்ம தான் அந்த உலகத்தோட சென்டர் பாயிண்ட்டு நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான், ஆரோக்கியமாக நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி நல்லபடியாக ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயம்.